கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த தினமும் இயேசுவுடன் புஸ்தகத்தின் வாயிலாக உங்களோடு சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி தினமும் இயேசுடன் புஸ்தகத்தை எழுத தேவன் கிருபை செய்தார். அதன்படி தினமும் வெப்சைட் மூலமாக அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் சொன்னபடி என்னுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். இன்று இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த சனிக்கிழமையில தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தைகளை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மார்ச் மாதம் 19ஆம் தேதிக்கு காலை வேத வாசிப்பு பகுதியாக உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரம், 34ஆம் அதிகாரத்தை காலையிலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் மாலையிலையும் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை, கர்த்தர் அவரை நோக்கி, மோசேயை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ இவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். நீ இவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை. கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரும்படியாக, எகிப்திலிருந்து அழைத்து வரும்படியாக தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். அதன்படி மோசேயும் ஆரோனையும் எகிப்து தேசத்துக்கு ஆண்டவர் அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய ஆசீர்வாதத்துக்கு காரணராய் இருக்க தேவன் மோசேயை பயன்படுத்தினார். பயன்படுத்தி எகிப்திலிருந்து, அடிமைதனத்திலிருந்து, ஆலோட்டிகள் நிமித்தம் வேதனைப்படுகிற அந்த வேதனைகளிலிருந்து, பாடுகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வர மோசே மூலமாய் தேவன் சித்தம் கொண்டு மோசே அனுப்பி மோசே மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்தார். இப்படி அழைத்து வருகிற வேளையில வனாந்தர பாதையில அநேக விதமான பிரச்சனைகள், அநேக விதமான கஷ்டங்கள், பாடுகள் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தாலும் அவர்கள் எகிப்தின் வாழ்க்கையை நினைத்து பார்த்து, இந்த வனாந்தரத்துல எங்களுக்கு புசிக்க ஒன்றுமில்லை, குடிக்க எங்களுக்கு ஒன்றுமில்லை, எங்கள் தாகத்தை தீர்க்க முடியாதபடி நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி மோசேயின் இடத்துல முறையிட்ட நாட்கள் உண்டு. அப்படி முறையிட்ட போதுதான் இயேசு கிறிஸ்து தேவனாய் கர்த்தர் மோசேயின் மூலமாய் அங்கே இருக்கிற மேரிபா என்ற இடத்துல வந்தபோது அங்கே இருக்கிற கண்மலையை பார்த்து, இந்த ஜனங்களுக்கு தண்ணீர், தாகத்துக்கு தண்ணீர் உண்டாகும்படி அந்த கண்மலையை பார்த்து பேசும்படியாக மோசேயிடம் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த மோசே அந்த கண்மலை இடத்துல பேசாமல் இந்த மோசே இந்த கண்மலையை அடித்து விட்டார். கோபத்துல, எரிச்சல்ல, வேதனையில, கஷ்டத்துல இந்த ஜனங்களை நான் பெற்றெடுத்தது போல் இந்த ஜனங்கள் என்னிடத்துல முறுமுறுக்கிறார்களே, என்னிடத்துல புலம்புகிறார்களே, என்னிடத்துல எல்லாவற்றையும் கேட்கிறார்களே என்று சொல்லி வேதனையில அவர் தேவன் சொன்ன வார்த்தையை படி செய்யாமல் தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமாய் தன்னுடைய மாம்சத்துல அந்த கண்மலையை பார்த்து அடித்து விட்டார். அடித்ததினாலே தேவன் அங்கே மோசேயை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவளை கொண்டு போவதில்லை என்று சொல்லி என்னாகம புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிற நாங்கள் ஊழியக்காரர்கள், போதகர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் ஜனங்களுக்கு சொல்ல முடியாது. விசுவாசிக்காமல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. நாங்கள் விசுவாசிக்காமல் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் ஜனங்கள் மத்தியில அற்புதத்தை திகழ பண்ண முடியாது. ஜனங்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக நாங்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசிகள்
விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியும் போது தேவன் அற்புதத்தை செய்கிறார். அற்புதம் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடைபெறுவதற்கு ஊழியக்காரர்கள் ஜனங்களை விசுவாசத்துக்கு நேராய் நடத்துவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய அற்புதம் செய்யும் வல்லமை வெளிப்படும். தேவனுடைய அற்புதம் செய்யும் வல்லமை வெளிப்படும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. விசுவாச மக்கள், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த மக்கள் தேவனை இன்னும் அதிகமாய் நெருங்கி ஜீவிப்பதற்கு அது காரணமாய் இருக்கிறது. அதற்கு மாறாக இங்கே மோசே ஜனங்களை பசுத்தப்படுத்த வேண்டிய மோசே அங்கே கோபம் கொண்டு விட்டான். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பார்த்து, மோசே, நீ இந்த ஜனங்களை நான் நடத்த போற இந்த கானான் தேசத்தை பார், மலையின் உச்சியில கொண்டு போய் அவருக்கு காண்பித்து நீ அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொன்னார். அதே போல நாமும் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். மோசே போல நாம் இராதபடி பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேவனாரி ஆசீர்வதிக்கிற ஜனங்களை சபிப்பதற்கு பாலாக்கு கூலிப்படுத்தி கொண்டு போனார். அதே போல நாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் திசை மாறி போனாலும் வேத வசனம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய கரத்தில் வேதாகமம் என்கிற புஸ்தகத்தின் மூலமாய் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாசித்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுக்கு சாட்சியாக இருப்போம். இந்த நாளின் வேத பகுதியை மீண்டும் மீண்டும் வாசியுங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின, உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன சகல சுதந்திரங்களையும் சுதந்திரித்து நித்திய காலமாய் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் வாழும்படியாக தேவன் இன்று உங்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். விசுவாசியுங்கள், தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே உடைய வார்த்தையை அறிவிக்க, எச்சரிப்பின் செய்தி அறிவிக்க கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த எச்சரிப்பின் செய்திக்கு அவர்களும் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், இந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அதை விசுவாசித்து அதன்படி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாளில உம்முடைய வார்த்தையின்படி நடந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். உடைய நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில நான் தினமும் இயேசுவுடன் புஸ்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். இந்த புஸ்தகம் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களா எங்களோடு கூட நீங்கள் தொலைபேசியில தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய தொலைபேசி நம்பர் 9345181867. மீண்டும் தொலைபேசி எண்ணை சொல்கிறேன், 9345181867. இதில் தொடர்பு கொண்டு இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய நீங்க இதற்கு உங்களை நாங்கள் அழைக்கிறோம். 24 மணி நேரம் உங்களுக்காக செபிக்க நாங்கள் வாஞ்சியா இருக்கிற உங்களுக்கு தேவைகளுக்காக எங்களை இந்த நம்பரில் அணுகும் போது தேவன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொடுப்பதற்கு நாங்கள் உதவியாக இருக்க விரும்புகிறோம். நீங்க எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து நாமத்தை பயன்படுத்துவாராம். ஆமாம்.